எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் அவனது பேரருளால் மனிதர்களிலே அவன் சில பேர்களை மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு செல்கிறான். கண்ணியம் என் கையில் இருக்கிறது என்றான். கண்ணியம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்றான். கண்ணியம் என்பது அவன் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்கள் கண்ணியமானவர்கள் என்றான். நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாய். அவன் யாரை நாடுகிறானோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். ஆனால் சில காரணங்களை வைத்து அல்லாஹ் காரியங்களை நடத்துகிறான். சில காரணங்கள், சில பேர்களிடத்தில் இருந்த உயர்தரமான தன்மைகள், அவர்களிடத்தில் இருந்த பரிசுத்தமான ஈமானின் வெளிச்சங்கள், இன்னொரு பக்கம் உயர்ந்த குணங்கள், அதை வைத்து அவர்களை அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறான். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமையான பிள்ளைகள், அவர்களின் அடுத்த தலைமுறைகள், அவர்களின் அகல பைத்துகளின் வாரிசுகளில் மிக உயர்ந்த குணங்களை பதித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து வாழ்ந்தவர்கள். அடுத்த தலைமுறையில் இன்றைக்கு நாம் பேச வருவது அண்ணல் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு புதல்வர். பல கருத்துகளுக்கிடையே ஹிஜ்ரி 38 பிறக்கிறார். ஹிஜ்ரி 38, ஷஅபான் பிறை 5 பிறக்கிறார் அண்ணல் ஸைனுல் ஆபிதீன். அவங்களுடைய பெயரோ அலி. அவங்க அசல் பேர் அலி, பாப்பா பேர் தான், பாட்டனாருடைய பேர் அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர் தான் வச்சாங்க. அலி என்றுதான் அவருடைய பெயர். ஆனால் அந்த பெயர் அவர்களுக்கு இருந்த வணக்கம், வழிபாடு, மார்க்கப்பற்று, மார்க்கத்தில் அவர்களுக்கு இருந்த பேணுதல், அதை வைத்து ஸைனுல் ஆபிதீன் என்ற பட்ட பெயர். ஸைனுல் ஆபிதீனா வணக்கசாலிகள், வணக்கசாலிகளின் அலங்காரமாக அவர்கள் வாழ்ந்ததாலே, அதன் அழகாக வாழ்ந்ததால் அந்த பட்ட பெயர் ஸைனுல் ஆபிதீன் என்பது பட்ட பெயர். அந்த பெயரில் அவர்கள் பிரபல்யமாகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தில் அவர்கள் ஒரு தனி முத்தாய்ப்பான வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு தன்மையை நிறைந்தவர்கள். ஒரு வரலாறு என்பது அவர்களை சுற்றி ஒரு பெரிய எதிர்காலம். டோட்டலாகவே கர்பலாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பம் அனைத்தையும் அளித்திருக்கிற நிலை. கர்பலாவுக்கு இமாம் ஸைனுல் ஆபிதீன் போயிருக்கிறார்கள். உடல்நலம் குறைவினால் போரில் கலந்து கொள்ள கர்பலாவுக்கு வந்தாங்க. தன் அன்பு தந்தை இமாம் ஹுசைனோடு வந்திருக்கிறார்கள். உடல்நல குறைவாக இருந்ததால் போரில் பங்காற்றாத நிலை என்று பெருமக்கள் எழுதுவார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பதற்காக வைத்தான். இன்றைக்கு பெரிய பரக்கத் அவர்களின் குடும்பம்தான் விரிந்து விசாலமாகி இன்றைக்கு வரைக்கும் பெருமானாருடைய குடும்பம், அகல பைத்துகள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தின் வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கியாமத் வரைக்கும் வாழச் செய்வானாக. அந்த பெருமக்கள் வாழ்வது நாட்டுக்கும் ஊருக்கும் பரக்கத். அப்படிப்பட்ட பெருமக்கள் அகல பைத்து என்று ஒருவரை பற்றி கேள்விப்பட்டால் அவங்களுக்கு உள்ள கண்ணியத்தை நம்ம கொடுத்தோம். அகல பைத்துகளோடு, நபியின் குடும்பத்தார்களோடு, சாதாத்துகளோடு மோதக்கூடாது. அவங்க சரியா நடக்கல, அவங்கள்ட்ட சில பேரிதல் இல்லை, அது குறித்து நாம் விசாரிக்கப்பட போவதில்லை, அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெரிய மனிதர்கள் பாரம்பரியமான குடும்பத்தில், அதுவும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த குடும்பத்து பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தலைமேல் வைத்து அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை இந்த சமூகத்திற்கு உண்டு. கண்ணியப்படுத்துங்கள் என்று காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஹஸரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு சிறுபிராயத்திலிருந்து பண்பட்டவர்கள், ஒழுக்கம் சார்ந்து வளர்க்கப்பட்டவர்கள். நான் சொன்னேன், பாராசீகத்திலிருந்து வந்த ரஹர்பானு, பாராசீக மன்னரின் மகள் ரஹர்பானுவை நான் ஹஸரத் ஸைனுல் ஆபிதீன் அவர்களின் தாயாக அல்லாஹ் ஆக்கினான். இமாம் ஹுசைன் அன்னை ரஹர்பானுவை நிக்கா செய்த போது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமான அரச குடும்பத்து பெண்ணின் மகனாக பிறக்கிறார்கள் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. மிக சீரிய பண்புகள், அழகிய குணங்கள், அவர்கள் பேரொளி வாய்ந்தவர்கள். அவர்களுக்குள்ளே இருந்த பல்வேறு அம்சங்களை பெருமக்கள் எழுதுவார்கள். முதல் அவர்களிடத்தில் இருந்த சீரிய அம்சங்களில் விசாலமான உள்ளம், அது அந்த குடும்பத்துக்கே சொந்தம். இமாம் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி நான் சொல்லும் போது இதை ஞாபகப்படுத்தல. காபாவுல தவாப் செய்தாங்களா, தவாப்புல யாசகம் கேட்கறது தடை செய்யப்பட்டிருக்கு. யாசகம் கேட்கக்கூடாது, இன்னைக்கும் தடை தான். ஆனாலும் காபாவுல சில பேர் நின்று கேட்பாங்க, போலீஸ்காரங்க பார்த்துட்டா ஓடி போயிடுவாங்க. அன்னைக்கு யாசகம் கேட்கக்கூடாது. இமாம் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு தவாப்புல நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் நேசா அவங்க கையை மட்டும் நோண்டி விட்டார், இமாம் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு கையை. உடனே இமாம் ஹஸன் பார்த்துக்கிட்டாங்க, அவருக்கு தேவை என்பதை விளங்கி எஹ்ராம்ல தவாஃப்ல உடனே எடுத்தாங்க, அவர் கையில் கொடுத்துட்டாங்க. அவர் பார்த்துட்டு சொன்னார், உங்களை போன்றவர்கள் இருக்கிற வரையிலும் இந்த நாடும் வீடும் பாக்கியமாகும் என்றார். ஏன் எண்ணி பார்த்தேன், 25,000 திர்ஹம் இருந்தது. 25,000 திர்ஹம் காபாவிலே தவாஃபிலே கை நீட்டவில்லை. சாடையாக கேட்டவருக்கு இமாம் ஹஸன் கொடுத்த தொகை 25,000. அவர் வாழ்த்துகிறார், துஆ செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தில் எல்லோருக்கும் இருக்கும் தன்மை அன்றைக்கும் இன்றைக்கும் விசாலமான உள்ளம், வாரி கொடுக்கும் மனம். அதுதான் தலைவிதியை மாற்றும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க தலைவிதியை மாற்றணுமா, கொடுக்கும் குணம் கொண்டு வாருங்கள். வீட்டில் ஒரே முசீபத் இருக்குது, வீட்டில் முசீபத் இருந்துகிட்டே இருக்குது, நோய் வந்து கொண்டே இருக்குது, ஆஸ்பத்திரி செலவாயிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆஸ்பத்திரி செலவு வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு நோய் வந்து கொண்டே இருக்கும், ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு சிரமம், வியாபாரத்தில் பிரச்சனை. பிரச்சனையா, அதன் தீர்வுக்கு நீங்கள் உள்ளம் விசாலமாகுங்கள், கொடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, ஒரு 5 பேரை கூப்பிட்டு உணவு கொடுங்க, அதை நீங்கள் கொடுப்பீர்களா? அந்த விதியை கூட அல்லாஹ் மாத்திரும். ஆஸ்பத்திரி செலவு வராது, முசீபத்து வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இங்கே அண்ணல் ஸைனுல் ஆபிதீன் மிகப்பெரிய பாக்கியமான மனிதர். எங்கே சத்திரங்கள், எங்கெல்லாம் மிஸ்கீன்கள் படுத்திருப்பார்களோ அந்த இடம் அவங்க தேர்ந்தெடுக்கும் இடம், அங்கே போவார்கள். எப்போது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற போது ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவர்களின் படுக்கைக்கு பக்கத்தில் காலையில் எழுந்திருச்ச உடனே அவங்க சாப்பிடணும். அவங்க சாப்பாடுக்காக கவலைப்படக்கூடாது, பசியா இருந்துடக்கூடாது, வரிசையா படுத்திருக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க. மிஸ்கின்கள் படுத்திருக்கிற இடம்
சில சத்திரங்கள்ல படுத்திருப்பாங்க, பஜார்ல படுத்திருப்பாங்க, அது 10 பேர் மொத்தமா படுப்பாங்க. அங்க போறது அவங்க தலைக்கு அருகாமையில் அவர்கள் காலையில் எழுந்திரிச்சவுடன் சாப்பிடுகிற உணவை வரிசையாக வச்சுட்டு தூங்கக்கூடிய நேரத்தில் போய் வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில் எழுந்திருப்பாங்க, அந்த சாப்பாடு இருக்கும், எடுத்து சாப்பிடுவாங்க. எந்த அளவிற்கு ஒவ்வொருவர்களும் தைரியமா படுத்திருப்பாங்க. நாளை காலையில நமக்கு உணவு பத்தி பிரச்சனை இல்லை, நம்ம தூங்கும் போதே அல்லாஹ் கொடுத்துருவான். தூங்கும் போதே அல்லாஹ் கொடுப்பான். கொடுப்பது யார்? ராத்திரி 12 மணி 1 மணி அண்ணல் ஸைனுல் ஆபிதீனுடைய முற்பகுதி இரவெல்லாம் மக்களுக்காக, ஏழைகளுக்காக, பசியில் படுத்திருப்பவர்களுக்காக அவர்கள் முற்பகுதி இரவுகள் ராத்திரி 10 மணிக்கு மேல ரவுண்ட்ல நிற்பாங்க. இன்னொரு ஆச்சரியமான செய்தி, மதீனாவின் ஏழைகளை கணக்கெடுத்தார்களாம். மதீனாவின் ஏழைகள் யார்? எந்த வீடுகளில் உணவு தயாரிப்பதற்கு சிரமம், எங்கே விதவைகள் இருக்கிறார்கள், ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள், ஒரு லிஸ்ட் எடுத்தார் அண்ணல் ஸைனுல் ஆபிதீன். அந்த லிஸ்டை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு மதீனாவுடைய அந்த வீடுகளை இரவு 1 மணி, இரவு 12 மணி, அந்த 10 மணிக்கு மேலால் சென்று அந்த வீடுகளின் வாசல்களில் அந்த குடும்பத்திற்கு தேவையான உணவுகளை, உணவு பொருள்களை வச்சுட்டு வந்துடுவாங்க. எப்படி கொண்டு போவாங்க? அடிமைகள் இருந்தார்கள், பயன்படுத்தவில்லை. அடிமைகளை பயன்படுத்தவில்லை, மாறாக தன் முதுகுல தூக்கி வச்சு கொண்டு போவாங்க. ஏன்னா அடிமைகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா செய்தி வெளியாயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, சதகத்து சிர்ரி துத்ஃபி கலபர் ரப். கலபர் ரப், ரகசியமாக நீ கொடுக்கும் தானமும் தர்மமும் அல்லாஹ்வினுடைய கோபத்தை, அல்லாஹ்வின் கோபத்தை அணைத்து விடும் என்றார்கள். தண்ணீர் நெருப்பை அணைப்பதை போல் அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்க வேண்டுமா? நீ ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் உன் மீது வராமல் தணிப்பதற்கும் அதை அணைப்பதற்கும் ரகசிய தர்மம் காரணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரகசிய தர்மம்ங்கிறது எல்லாருக்குமே நசீபாகாது. பப்ளிக்ல கொடுக்கிற பல பேர், 4 பேருக்கு வெளிரங்கமாக கொடுக்கிற பல பேர் ரகசியமாக கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. எல்லா வீடுகள் அட்ரஸ் வாரியாக ராத்திரியில போய் அந்த மூடைகளை தூக்கி கொண்டு போய் அண்ணல் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசல்ல வச்சிருவாங்க. காலையில கதவு திறந்த உடனே அந்த வீட்டுக்கு தேவையான உணவு, 10 மெம்பர்களா 10 பேருக்கான உணவு, பொருள்கள், தானியங்கள், ஆயில், என்ன வேணும் அந்த பை, ஒரு வீட்டுக்கு பெரிய பெரிய பை, அத்தனை முதுகுல சுமந்துட்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த வீட்டுல 2வது போய் எடுத்துட்டு வருவாங்க. இப்படி இரவெல்லாம் பல குடும்பங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இது பெரிய விஷயம் என்னன்னா, காலையில் அந்த வீடுகளில் பேசிக்கிடுவாங்க, ராத்திரி உணவு இருந்துச்சு. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட வீடுகள் பூரா அவர்களுக்கு கடைசி வரையிலும் யாரு வைத்தார்கள் என்று தெரியாது. நான் படித்து ஆச்சரியப்பட்டேன். ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பின்னால் விளங்கியது, அன்றைக்கு இரவில் இருந்து உணவுகள் வரவில்லை. அப்போதுதான் தெரிந்தது, இதை இத்தனை நாளும் கொடுத்தவர்கள் ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன். ராத்திரி 1 மணி வரையிலும் இந்த வேலை, 1 மணிக்கு பின்னால் இறைவனுக்காக இபாதத்தில் இறங்கிடுவாங்க. வாரி கொடுக்கின்ற வல்லலாக ஏழைகளின் வீடுகளை, குறிப்பா அந்த மாதிரி சிந்தனை எல்லாருக்கும் வராது. யாரு கஷ்டப்பட்டவங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல சாப்பிட வழி இல்லாத குடும்பம் நிறைய இருக்கிறாங்க. அதை நம்ம கணக்கெடுக்க முடிகிறதா? கணக்கெடுத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் பிறப்பதும் இல்லை. பொதுவா சதக்கா கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குது, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு? முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்யறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வறுமையில் இருக்கிறாங்க, சாப்பிட வழி இல்லை, ஆனா யார்கிட்டையும் சொல்றதும் இல்லை. கண்ணியமானவங்க தன்னுடைய கண்ணியத்தை இழக்கக்கூடாது. அந்த மாதிரி மனிதர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அண்ணல் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை ஜனாசா குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டும் போதுதான் தெரிந்தது அவர்களுடைய முதுகில் மிகப்பெரிய காயம், தழும்பு இருக்கிறது. அதை சோப்பு போட்டால் போவதில்லை, கருப்பாக தழும்புகள். என்ன தழும்பு என்று பார்த்தால் அந்த மூடைகளை இரவெல்லாம் சுமந்து சுமந்து அந்த வடி விழுந்திருக்கிறது. மிகச்சிறந்த விசாலமான
பயனுள்ளவர்களை தேடி கண்டெடுத்து அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வாழ்க்கை. இன்னொரு பக்கம் முசாஃபிர்கள், நான் சொன்னேன், ஏழை முசாஃபிர்கள் அவங்க போய் படுத்திருக்கிற இடம். நீ பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா ஒரு 10 பேர் படுத்திருப்பாங்க வெளியில. அங்கே தைக்காக்கு போனீங்கன்னா தைக்கால ஒரு 10 பேர் படுத்திருப்பாங்க. அவங்க தலைமாட்டில் கொண்டு சாப்பாடு வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இடம். இன்னொரு பக்கம் அண்ணன் ஸைனுல்லாஹ்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிக்கும் குணம் கொடுத்திருந்தார். மன்னிக்கிறது எல்லாரும் சில செய்திகளை மன்னிச்சிருவோம். ஆனா மன்னிக்கவே முடியாத சில காரியம் மனசே வராது, கோபம் கூடும் இடம், அந்த இடத்துல மன்னிச்சாங்க. அவங்களுடைய அடிமை சாப்பாடு தயார் பண்ணியிருக்காங்க. ஸைனுல்லாஹ்தீன் விருந்துகள் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். அடிமையை போய் சாப்பாடு எடுத்து கொண்டு வருகிறார். அதற்கு ஸைனுல்லாஹ்தீன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பம், குழந்தை, அவங்க சின்ன பிள்ளை, அவங்க குழந்தை, அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கு. அவர் உணவு எடுத்துட்டு வந்தார் பாருங்க, சூடான ஆணம் சாப்பாடு அதை கையில கொண்டு வந்தார். அவர் இமாம் ஸைனுல்லாஹ்தீன் கிட்ட வரும்போது கை லேசா அளவு கீழே போட்டார். கீழே போட்டால் அந்த குழந்தை மேல கொட்டிட்டு குழந்தையின் தலையில் எப்படி நான் சொல்வதற்கு முடியல, குழந்தையின் மீது அந்த உணவு, சூடான உணவு விழ அந்த குழந்தை அப்படியே துடிக்க ஸைனுல்லாஹ்தீன் கையில தூக்குறாங்க. ஒரு சில நிமிடத்தில் குழந்தை வஃபாத் ஆயிட்டு மௌத்தா போச்சு. ஒரு பெரிய தட்டு அப்படியே தலையில் விழுந்து அந்த எல்லாமே மேலப்பட்டு புள்ள மௌத்தாகுது. அந்த அடிமைகள்லாம் ஆடு மாடு போல் மதிக்கப்படுகிறவர்கள். அதற்கு ஸைனுல்லாஹ்தீன் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமையை பார்த்து, அந்த ஹோரங்கி வஜில்லா, உன்னை அல்லாஹ்வுக்காக நான் உரிமை விட்டேன்னு சொன்னாங்க. உரிமை விட்டுட்டேன். எங்க கண்டிக்கப்பட வேண்டிய இடம், சிறையில தூக்கி வைக்கணும், அடிக்கணும், வேகம் தனியவே செய்யாது. மகன் மௌத்தாகி போனான், உனக்கு உருன்னாங்க, சொன்னாங்க நீ போயிட்டு வீட்டை விட்டு போனான். உடனே நான் சுதந்திரமா விட்டுட்டேன், இனி நீ அடிமை அல்ல, நீ சுதந்திரமானவன், வீட்டை விட்டு வெளியில போனாங்க. ஏன்? அவங்க சொன்னாங்க, நீ இங்கே நின்றால் நான் விடுவேன், வீட்டில் விட மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சங்கடப்படுத்திடுவாங்க. அல்லாஹ்வுக்காக உன்னை உரிமை விட்டேன், நீனாகவா போட்டாய், நீனாகவாய் போட்டாய், இந்த மௌத் இப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதினான். உன்னுடைய கையை பரத்தம் ஏற்பட்டது, நீ கீழே போட்டு விட்டாய், நீ விடை பெற்று விடு என்கிறார்கள். அவர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டார், சுதந்திரமாகி விட்டார். அவர் பின்னால் வந்து கேட்டார், இமாம் அவர்களே, இப்படி உலகத்தில் நான் யாரையும் பார்த்ததில்லை, இது என்ன பண்பு என்று கேட்டார். அவர் சொன்னார், என்ன பண்பா என்று கேட்கிறாய், என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பண்புவா என்றார்கள். இதுதான் எங்கள் நபியின் பண்பு. நான் உன்னை உடனே போக சொன்னேன், நீ நின்றால் கூட, சுதந்திரம் கிடைத்தாலும் கூட, மற்றவர்களுடைய வேதனையும் வேகமும் உன் மீது கொஞ்சம் கோபமாக மாறும். யாருடைய கோபத்துக்கு கூட நீ ஆளாக கூடாதுன்னு அவன் அனுப்பி வச்சான். எப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த மனிதர்கள், மிகப்பெரிய பாக்கியமான மனிதர்கள், மன்னிக்கும் குணம். அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃப்ல பாராட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னான், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, நாயகமே ஹுதில் அஃப்வா, மன்னிக்க எடுத்துக்கங்க, எப்போது மன்னிச்சு பழகுங்க. இன்னைக்கெல்லாம் மன்னிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. சில பேர் அந்த மனசுல ஏற்பட்ட பாதிப்பு, வேகம், ஜனாசாவுக்கு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஜனாசாவில் கூட நீ கலக்கக்கூடாது. அந்த வேகம், வேதனை, அவளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் வேற யாரும் இருக்க மாட்டார், கூட பிறந்த அண்ணனா இருப்பார், கூட பிறந்த தம்பியா இருப்பார், சகோதரியா இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன வேதனை, அதுல சொல்ற வார்த்தை, என் மௌத்துக்கு கூட நீ வரக்கூடாது, நீ வந்தா என் ஆன்மா சாந்தி அடையாது. ரொம்ப மகான் பாருங்க, மன்னிக்கும் வாழ்க்கை. வேகத்தை கட்டுப்படுத்துறவங்க தான் பெரிய மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, வீரன் யார்? வீரன் யார்? எதிரியை நேருக்கு நேராக சந்தித்து கீழே வீழ்த்தி மேலே ஏறுபவன் அல்ல வீரன். வீரன் யார்? எதிரியை கூட்டு தாக்கி கீழே போட்டு மேலே ஏறுறவன் அல்ல வீரன். இன்னம ஷதீத் காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான வீரன், உண்மையான வீரன் கோபம் வரும்போது தன்னை அடக்கி வாழ்ந்தானே அவனே வீரன்.
கோபத்தில் நம்மை அடக்கினால் நீ வீரன். வீரன் என்றால் எதிரியை அடிச்சு அவனை கீழே போட்டு அவனுக்கு மேலே ஏறி குத்துறதா வீரம்? அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை அடக்கணும். அப்பதான் மன்னிக்கும் தன்மை பிறக்கும். இல்லைன்னா மன்னிக்கிற வாழ்க்கைங்கிறது அது ரொம்ப சாத்தியம் இல்லாம போயிடும். வழியில போறாங்க, ரோட்ல அவங்க கூட சில அடிமைகள் போயிட்டே இருப்பாங்க. நிறைய அவங்களுக்கு பின்னால கூட்டம் போகும். ஏன்னா ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரையில மிகப்பெரிய இபாதத்தில் இருந்த காரணத்தினாலே சாலிஹீன்கள் அவங்க பின்னால போயிட்டே இருப்பாங்க. அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், நிறைய பிள்ளைங்க, அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அவங்ககிட்ட மண்டியிட்டு பல பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். அண்ணல் ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை வீதியில போறாங்க. வழியில ஒருத்தர் வழி மறிச்சார். இமாம் ஸல்லல்லாஹு வழி மறிச்சு பேசுறார், அளவு மீறி பேசுகிறார். இன்னைக்கும் அப்படி சில பேர் இருக்காங்க. சாலிஹீன்களை மதிக்கிறது இல்லை, நாதாக்களை மதிக்கிறது இல்லை, நல்ல மனிதர்களை மதிக்கிறது இல்லை, மிக உயர்வான மனிதர்களை குறை சொல்லும் கூட்டம், மிகப்பெரிய சாலிஹீன்களை கொச்சைப்படுத்தி பேசுறவர்கள். அதெல்லாம் எவ்வளவு ஆபத்து நிறைய பேருக்கு புரியாது. நல்லவர்களை, அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்களை, அவன் தொடர்பில் இருப்பவர்களை ஏதாவது சங்கடப்படுத்தினால் அதன் பாதிப்பு என்ன தெரியுமா? நம்ம சந்ததி கூட நல்லா இருக்க மாட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான. எந்த சாலிஹீன்களையும், நல்லவர்களை, அல்லாஹ்வின் நண்பர்களை, நேசர்களை நாவை மட்டும் அவங்க விஷயத்துல நீட்டிடாதீங்க. அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு விளையாட்டா நீங்க பேசிட்டீங்கன்னா அகப்படணும், சக்கராத்து கஷ்டமாயிடும். ஸைனுல் ஆபிதீனை ரலியல்லாஹு அன்ஹுவை ஒருவர் நின்று எதிர்கொண்டு பேசுகிறார், கொச்சைப்படுத்தி பேசினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரர், நீங்கள் எல்லாம் நபியின் குடும்பமா என்று கேட்கிறார். அவமானத்திற்குரிய வார்த்தை. வீட்டில் வந்து இல்லை, ரோட்டில் வச்சு பேசுறார். அவங்க கூட வந்த அடிமைகளும் அந்த சாலிஹீன்களும் வேகமா பாஞ்சு அவரை பிடிக்க போனாங்க. விட்டு விடுங்கள், விடுங்கள், தாக்கமடைந்த போது தாக்கிடாதீங்க, விடுங்க, பேசுப்பா, பேசு. அவர் பேசுறார். பேசி முடிச்ச போது, முடிச்சிட்டியா? நீ சொன்னது உனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்க, உனக்கு தெரியாத நிறைய இருக்கு, உனக்கு தெரியாத நிறைய இருக்குப்பா, அதை உனக்கு விளக்கவான்னு கேட்டார். அவருக்கு ஒன்றும் ஓடல. என்ன சொல்கிறார்? உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லியிருக்க, நீ சொன்னதுல உண்மை என்று உனக்கு எது தெரியும், பொய் என்று உனக்கு எது தெரியும்? நீ தெரிஞ்சதை பேசிட்ட, உனக்கு தெரியாத விஷயமெல்லாம் நிறைய இருக்குது, பேசி முடிச்சிட்டியாப்பா? சரி இல்லைன்னா வெளியில போய் சட்டையை கலட்டினாங்க. ரொம்ப உயர்வான சட்டை போட்டிருப்பான். அந்த சட்டையை கலட்டி அவர்கிட்ட கொடுத்தாங்க. இதை நீ பிறக்கத்துக்கு வச்சுக்க, அன்பளிப்பு. யாரு? கேவலப்படுத்தி பேசியவரை, கொச்சைப்படுத்தி பேசியவரை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தை என்று தெரிந்தும் ரொம்பவும் சங்கடப்படுத்தியவருக்கு தன் சட்டையை கலட்டி கொடுத்து விட்டு கூட இருக்கிற அடிமையை கூப்பிட்டார்கள். நாங்க வந்தார், பைய எடுந்தாங்க. பை எப்பவுமே வெளியில போனா பையோடு போவாங்க. அந்த பைய அதிகாரிகள், அடிமைகள் கொண்டு வருவாங்க. அதுல நிறைய பொற்காசுகள் இருக்கும். அப்படி கையில ஒரு கெட்டு எடுத்தாங்க. எடுத்து அவர் கையில கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, அவர் கையில கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கப்பாருனாங்க. அவர் வாங்கி பார்த்தார், 1000 திருகம். 1000 திருகம். அவர்கள் போட்டிருந்த ஜுப்பா ரெண்டையும் கலட்டி கொடுத்து காசையும் கொடுத்த போது அவர் பார்த்து விட்டு சொன்னார், இன்ன ஷஹீது. அவர் சொன்னார், நான் சாட்சி சொல்கிறேன், இன்னக மின் அஹ்லி ரசூலில்லாஹ், நீ மின் உல்தி ரசூலில்லாஹ், தாங்கள் பெருமானாரின் பிள்ளைதான், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேர பிள்ளை, நீங்கள் உண்மையிலேயே அகலவை நான் சாட்சி சொல்கிறேன். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க என்றார். ஹஜ்ரத் இமாம் ஸைனுல் ஆபிதீன் சிரித்த முகத்தோடு வீடு திரும்பினார்கள். கூட போனவங்க கேட்கிறாங்க, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. இமாம் ஸைனுல் ஆபிதீன் சொன்னாங்களா, தரக்குறைவான வார்த்தையா? எவ்வளவு தரமான வார்த்தையை சொன்னார், எவ்வளவு தரமான வார்த்தையை சொன்னார். நான் சாட்சி சொல்கிறேன், நீங்கள் பெருமானாரின் குடும்பத்து பிள்ளை. சொன்னாரா இல்லையா? தரம் இறக்கி நடப்பவர்களோடு நீங்கள் தரமாக நடங்கள், உங்கள் தரத்தை அவர் நாவிலேயே அல்லாஹ் பேசுவான். தரம் இறக்கி நடக்கிறவர்களோடு நீங்க தரமாக நடங்கள், உங்கள் தரத்தை அவர் நாவில் அல்லாஹ் பேசுவார். அவர் தரக்குறைவா பேசினாரு, அதை விடுப்பா,
நான் ஜுப்பாவை கொடுத்த போது 1000 பொற்காசை கொடுத்த போது நீங்க சத்தியமா சொல்றேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்து பிள்ளை என்று சொன்னார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவங்க நம்மை குறைச்சு பேசுறதுனால நாம அப்படி நடக்கிறதா? நிறைய பேர் அவர் பேசிட்டார்ல பதிலுக்கு பேசாம விடக்கூடாது, அவர் நம்ம தண்டிச்சார்ல பதிலுக்கு தண்டிக்கணும். அது அழகான வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தீங்கு செய்தவருக்கு நல்லது செய்து விடுங்கிறான். அந்த வாழ்க்கைக்கெல்லாம் யார் வாரிஸ்? அதற்கு நபி பெருமானாரின் குடும்பம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் விட்டு செல்வதில் குர்ஆனையும் என் குடும்பத்தையும் என்றார்கள். ஏன்? அவர்களின் குடும்பம் குர்ஆனாக வாழ்ந்தவர்கள், ரசூலாக வாழ்ந்தவர்கள், ஹதீஸாக வாழ்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை பார்த்தால் நான் அழகாக வாழ முடியும். உலகத்தில் எந்த குடும்பத்தையும் எனக்கு பின்னால எடுத்துக்கொள்ளும் முன்மாதிரி என்று யாரும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கட்டும், தீனுக்காக சேவை செய்தவர்களா இருக்கட்டும், அவங்க குடும்பத்தில் 1000 ஃபித்னாக்கள் இருக்கும், 1000 குழப்பங்கள் இருக்கும். அவர் வேணுமென்றால் தீனுக்காக சேவை செய்திருப்பார். அவர் பிள்ளைகளில் பல்வேறு ஃபித்னாக்கள் இருக்கும். ஆனால் என் குடும்பம், எனக்கு பின்னால் நான் விட்டு செல்கிற ஒரு பொருள், அதை நீங்கள் பற்றி பிடியுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்கிறார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி நீ தீங்கு செய்தவருக்கு நல்லது செய்ய, அந்த வாழ்க்கை எப்படிங்க முடியுமா? தீங்கு செய்தவருக்கு நல்லது செய்ய முடியுமா? நம்மளை கஷ்டப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், கேவலப்படுத்துறான், அவங்க எப்படி மனசோடு நல்லது செய்யறதுக்கு? மனசு வந்த மனிதர்கள் தான் உத்தம நபியின் குடும்பத்து பிள்ளைகள். ஒரு கண்ணியமான வாழ்க்கை. நான் எப்போதும் சொல்ற மாதிரி அவங்களுக்கு பின்னால்தான் மக்கள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்து பிள்ளைங்க இருக்கிறார்கள், அகலபை. அவங்களுக்கு பின்னால மக்கள், மக்கள் என்றால் உயர்ந்த மனிதர்கள், செல்வாக்குடைய மனிதர்கள், எல்லாமே அவங்களுக்கு பின்னால. ஆட்சின்னு ஒன்று இருக்கும், அதிகாரம்னு ஒன்று இருக்கும். இவங்கள்ட்ட ஆட்சிலாம் இல்லை, ஆனா இவங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய மனித சமூகம் இருக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்குது. ஹஜ்ஜில காபாவுடைய தவாஃபு நடக்குது. காபா ஃபுல்லா இருக்கு. ஹரம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜில் நீங்க பார்த்தா ஃபுல்லா இருக்கும். ஒரு தவாஃபு முடிய 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சில நேரத்தில் 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஹஜ்ஜி நேரத்துலலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தவாஃபு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். ஹஜ்ஜி நெருங்க தவாஃப் ஃபுல்லாயிடும். அப்படி ஒரு தவாஃப். மாமன்னர் குடும்பத்தில் பிறந்து அன்றைய இளவரசராக இருக்கிற ஹிஷாம், அவர் பின்னாலே பேரரசர். ஹிஷாம் பின்னால பேரரசர், அன்றைக்கு இளவரசர். மாமன்னர் குடும்பத்து பிள்ளை ஹிஷாம் தவாஃபில் நிற்கிறார். பெரிய பெரிய அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் அவரை சுற்றி வலம் வர்றாங்க. ஏன்னா அரச குடும்பம், பேரரசரனுடைய பிள்ளை, இளவரசர், சுத்தி ராணுவம் அப்படியே அணக்கட்டி கொண்டு வர்றாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட வந்தா அதை முத்தணும். அவர் ஹஜ்ருல் அஸ்வத் முத்த முடியல, பெருங்கூட்டம். ஹஜ்ருல் அஸ்வத் அவ்வளவு சீக்கிரமால முத்த முடியாது, அது போராடணும். அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துருவாங்க. இப்ப அப்படி இல்லை, மேலே தூக்கி கீழே தூக்க வேண்டியிருக்க ஆளை. அவர் ஹஜ்ருல் அஸ்வத் முத்திட்டு கீழே வர முடியாது, அவர் அப்படியே மேலே தூக்கி போட்டுருவாங்க. அவர் அப்படி இன்னொருத்தர் அவரை கையை பிடிச்சி தூக்கி கடைசியில் பொத்துன்னு போட்டுருவாங்க. சில நேரத்தில் தான் இறக்கி விடுவாங்க. நீங்கள் நின்று பார்த்தா தெரியும். ஹஜ்ருல் அஸ்வத் முத்த போனால் பல தடவை போயிட்டோம், கிட்ட போயிடுவோம், கடைசியில் நம்ம எங்கே வருவோம்னா ரொம்ப கடைசியில் கொண்டு விட்டுருவாங்க. அது ஒரு நிலை. அல்லாஹ் நமக்கு ஒரு தௌஃபீக் செய்தான். தஹஜ்ஜத் நேரத்தில் போய் ஒரு தடவை முத்தணும். தஹஜ்ஜத்துக்கு போயிருந்தோம், ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய கிருபை. நான் சொல்றதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னால. உள்ள போய் சிறப்பாக முத்துகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகம் பட்ட இடம், பெருமானார் முத்திய இடம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நீ ஒரு கல்லு தான், கல்ல முத்திர பழக்கம் எனக்கு இல்லை, நீ ஒரு கல்லு தான், கல்ல முத்திர பழக்கம் இல்லை. ரஅய்து ரசூலல்லாஹி யுகப்பில், பெருமானார் உன்னை முத்த கண்டேன், பெருமானார் உன்னை முத்த கண்டேன், பெருமானார் முத்தியதால் நான் உன்னை முத்துகிறேன். பெருமானார் முத்தம் கொடுக்கிறார்கள், நீ முத்தி, பெருமானார் முத்தியதால் நான் உன்னை முத்துகிறேன். பக்கத்தில் அலி இருந்தாங்க. அலி சொன்னாங்களா, உமர் இப்னு கத்தாபை பார்த்து, அது சாதாரண கல் இல்லை, நீ ஒரு கல்லு தான் சொன்னீங்களே, சாதாரண கல் இல்லை, கல்லெல்லாம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லாயிடுமா? கல்லெல்லாம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லாயிடுமா? இல்லை. உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்களா, இது அவங்க அறிவின் களஞ்சியம். இந்த கல்
எப்படிப்பட்ட கல்லு தெரியுமா? இதை முத்தியவர்களை, இதை கையை காட்டி தொட்டு முத்தியவர்களை எல்லாரும் போய் முகமுத்த முடியாது, எல்லாரும் கையால முத்திடும். தவாப் ஆரம்பிக்கும் போது ஹஜ்ருல் அஸ்வதை காட்டி முத்துறது, அது எல்லாரும் செய்யணும். அங்கதான் தவாப் துவங்கும். இதை முத்தியவர்களை, இதன் பக்கத்தில் நின்றவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ்வின் தர்பாரில் இந்த கல் சாட்சி சொல்லும் என்றார். சாட்சி சொல்லும், இவர் இங்கே வந்தார், நின்றார், என்னை முத்தினார், இவர் காபாவை தவாப் செய்தார், மக்களுக்கு சாட்சி சொல்லும் கல் இந்த கல் என்றார்கள் செய்தன அடியின் கர்ரமல்லாஹு வஜஹா. அல்லாஹ் நம்முடைய சந்ததியர்களுக்கும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் அந்த பெரும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. ஹயாத்துல பலமுறை காபாவுக்கு போக செய்வானாக. உம்ராவின் வழியே, ஹஜ்ஜின் வழியே அல்லாஹ் அதை லேசாகவும் ஆக்கி வைப்பானாக. ஹஜ்ஜு காலங்கள் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் போயிருது, அது அல்லாஹ் இன்னும் இலகுவாக்குகிற பாதையை திறந்து வைப்பானாக. மாநபியின் ஜியாரத்தை நசீபாக்கி தருவானாக. சங்கை மிக்கவர்களே, ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், மன்னர் குடும்பத்தின் பாரம்பரியத்தில் பிறந்த ஹிஷாம் தவாஃபில் இருக்கிறார். அவர் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தனும் ஆசைப்படுறார். ஹஜ்ருல் அஸ்வது கிட்ட வந்தால் அங்கே பெரும் கூட்டம். அந்த கூட்டம் யாரையும் கண்டுகொள்ளார். பக்கத்தில் நிற்கிறது பெரிய அரசர் நிற்கிறாங்களா, அவங்க நிற்கிறாங்களா, யாரையும் கண்டுகொள்ளாது. ராணுவம் அதிகாரிகள் கொஞ்சம் அப்படி இப்படிமா பண்ணி பார்த்தாங்க, யாரும் நகரல்ல. உடனே போய் ஒரு சேர் எடுத்து கொண்டு வந்து போட்டு உட்கார வச்சுட்டாங்க. யார? இளவரசர் ஹிஷாமை ஒரு சேரை போட்டு உட்கார வச்சிருக்கு. அப்படி உட்கார்ந்துட்டாங்க. சுத்தி அவருடைய அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க. ஷாம் தேசத்து சில மக்களும் கூட நிற்கிறாங்க. மன்னர் குடும்பமாச்சு. மன்னர் அவங்க தான் பின்னால் அரசர், பேரரசர் அல்லவா, இன்றைய இளவரசர் அல்லவா. அவரை சுத்தி ஒரு கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எதற்கு? கூட்டம் குறைந்தால் போய் முத்தமிட. அந்த நேரம் அல்லாஹ் தன் குதிரத்தை வெளிப்படுத்தினான், தன் அற்புதத்தை காட்டினான். அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பம் எத்தனை பாக்கியம் என்று காட்டினான். அங்கே ஒளி வீசும் முகத்தோடு, ஒளி வீசும் முகத்தோடு பேரொளி ஜொலிக்க தவாஃபில் வருகிறார். அவரை சுற்றி சில பேர் கூட வருகிறார்கள். யார்? அண்ணல் ஸைனுல் ஆபிதீன். அண்ணல் ஸைனுல் ஆபிதீன் தவாஃப், ஒளி வீசும் முகம், அவர்களை சுற்றி பல பேர் வருகிறார்கள். அப்படியே வர கண்ட மக்கள் ஹஜ்ருல் அஸ்வதை விட்டோம். அப்படியே அந்த கூட்டம் தன்னாக நகர்கிறது. ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு போட்டி போட்டு நின்றவர்கள், அவருக்கு அடுத்து நான், எனக்கு அடுத்து இவர் என்று நின்றவர்கள் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தபோது அவரவர்கள் விலகி கலைந்து போய் ஹஜ்ருல் அஸ்வதை காலி செய்து கொடுக்க, ஹஜ்ருல் அஸ்வதை கூட்டமே இல்லாமல் மக்கள் ஒதுங்கி நிற்க போய் முத்தமிடுகிறார் அண்ணன் ஸைனுல் ஆபிதீன். வேதனை, கோபம் மன்னர் குடும்பத்தில் ஹிஷாமுக்கு. ஹிஷாம் வந்தால் மக்கள் பார்க்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை, ஒதுங்கவில்லை, இடம் தரவில்லை. இங்கே கண்ணியம், எல்லாரும் ஒதுங்கிக் கொண்டார்கள், இடம் கொடுக்கிறார்கள் ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அப்போ மன்னரை சுத்தி இருக்கிறவங்க கேட்டாங்க, மன்ஹுவா, யார் அவர்? ஒளி வீசும் முகம். அவங்களை பார்த்தவுடன் எல்லாரும் இடம் கொடுத்துட்டாங்களே. ஹஜ்ருல் அஸ்வதை காலி செய்துட்டு ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு பல பேர் தவமிருந்தல்லவா வருகிறார்கள். அவங்களெல்லாம் முத்தமிடாமல் ஒதுங்கி இடம் கொடுத்துட்டாங்களே, யார் என்று மன்னர்கிட்ட கேட்கிறாங்க, இளவரசர்கிட்ட. அவர் சொன்னார், மாதத்தை யாருன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், ஸைனுல் ஆபிதீன் என்று தெரியும். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருந்தவ புதல்வர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்தவ புதல்வி ஃபாத்திமாவின் வாரிசு என்று தெரியும். இமாம் ஹுசைனின் மகன் ஸைனுல் ஆபிதீன் என்று தெரியும். அவங்களுக்கு என்ன பயம்? நம்ம இவங்க யாருன்னு சொல்லிட்டா நம்ம பின்னால் நிக்கிறவங்க அங்க ஓடி போயிடுவாங்க, நம்ம பின்னால் நிக்கிறவங்க அங்க போயிடுவாங்க, அவங்க கண்ணியம் பெருசாயிடும். அதனால தெரியாது. அந்த நேரம் உள்ள வருகிறார் அரபுலகத்தின் கவிஞர், அரபுலகத்தின் கவிஞர், அரபுலகத்தையே தன் பக்கம் கட்டி போட்டார் கவியால். பெருங்கவிஞர் பரஸ்தக் என்பவர், பெருங்கவிஞர் பரஸ்தக் பெருமானாரின் குடும்பத்தோடு நேசம் பாராட்டியவர். நபியின் குடும்பத்தை வைர வார்த்தைகளால் புகழ்ந்தவர், பாராட்டியவர். அவர் கவிகளில் உத்தம நபியின் அகல பைத்துகளை புகழ்ந்து வாடிய கவிகள். பெருங்கவிஞர் பரஸ்தக் வந்தால்
வந்தபோது அந்த இவர் சொன்ன நேரம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அங்கே வந்து நின்றார் கவிஞர். எனக்கு தெரியும். யார் இவர் என்று கேட்கிறீர்களா? எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் கவியை ஆரம்பிக்கிறார். எப்படி அருமையான கவி! இவர் யார் தெரியுமா? தாரிபுகுல் பபா, இந்த அரபுலகம், மக்கமா நகரம், இதன் வீதிகள் எல்லாம் அவர் யார் என்று தெரியும். ஹாதபுனு ஃபாத்திமத்தன் இன்குந்த தஅலமுஹு, நீ அறிந்து கொள், இவர்தான் ஃபாத்திமாவின் அருமை புதல்வர், ஃபாத்திமா நாயகியின் பேரர் அண்ணல் ஸைனுல் ஆபிதீன் என்று கவி ஆரம்பிக்கிறார். எத்தனை அடிகள்? பல அடிகள், ஒன்றின் பின் ஒன்றாக அவர் கவிக்கு முன்னால் அரபுலகம் மண்டியிட்டது, அடிமையானது. அத்தகைய இலக்கிய கவிஞர் பாராட்டினார். வார்த்தைகள் அடுத்தடுத்த வரிகளில் கிட்டத்தட்ட 10, 30, 40 வரிகளை அதற்கு இமாம் ஸைனுல் ஆபிதீனை பாராட்டி படித்த போது ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு அந்த செய்தி போது அவங்க தவாபுல சுத்திக்கிட்டே நிற்கிறாங்க. இவர் பாடிக்கொண்டிருக்கிறார். இவர் பாடிய போது அந்த மன்னர் ஹிஷாமுடைய பக்கத்தில் நின்ற அத்தனை பேரும் வியந்து போகிறார்கள். மன்னருக்கு சரியான கோபம். உடனே ஆர்டர், படிச்சுட்டு வெளியில போறார். போன அடுத்த நிமிஷம் ராணுவம் அவரை தூக்குது, போலீஸ் தூக்குது. அவரை எங்க கொண்டு போனாங்க தெரியல. அவர் சிறைபிடிக்கப்பட்டார். ஏன்? அகல பையனை பாராட்டியதால், ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியத்தை வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தடுத்த வரிகளில் போற்றி புகழ்ந்ததால் அவரை தூக்கி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டார். சுத்தி முடிச்சிட்டு கேள்விப்பட்டார், ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு ஃபரஸ்ஸத்தை பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எங்கோ ஜெயில கொண்டு வச்சுட்டாங்க. கண்டுபிடிக்க, எந்த ஜெயில் கண்டுபிடிக்க? ஜெயில் கண்டறியப்பட்டது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பேரர் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ஒரு பையிலரம்ப பொற்காசுகளை அள்ளி கட்டி அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு அந்த அன்பளிப்பை கொடுக்க அவர் சொன்னார், எங்கள் மாணவியின் குடும்பத்து பேரரே, இதற்காகவா நான் உங்கள் புகழை சொன்னேன்? என் இதய துடிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்கள் இரத்தநாளம் ஓடும் இடமெல்லாம் என் பெருமானின் குடும்பத்தின் கண்ணியமும் இருக்கிறது. உங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய இடத்தில் தெரியாது என்று அவர் சொன்னபோது அல்லாஹ் இந்த நாவை கொண்டு உங்கள் கண்ணியத்தை வெளிப்படுத்தினான். அல்லாஹ் இதுக்காகவா? அவங்க சொன்னாங்க, உன் இரத்த நாளங்களில், உன் இரத்தம் ஓடும் இடங்களில் எல்லாம் நீ பெருமானின் அகல பைத்துகளை நேசிப்பதும், நேசத்தில் இரத்தம் கலந்திருப்பதும் இல்லை, இரத்தத்தில் நேசம் கலந்திருப்பதும் நாம் அறிவோம். பரஸ்தவர்களே, நாம் அறிவோம். நீங்கள் பாராட்டியதற்கோ புகழ்ந்ததற்கோ இந்த காசு அல்ல. காசுக்காக நீங்கள் பாராட்டவில்லை, பாராட்டியதற்காக காசு கொடுக்கல. காசுக்காக நீங்க பாராட்டல, பாராட்டியதற்கு காசு அல்ல. இது எங்கள் பாரம்பரியம், அன்பளிப்பு கொடுத்து பழக்கப்பட்ட பாரம்பரியம். இத்தனை பெரிய அதிகாரத்திற்கு முன்னால் அடக்குமுறையை கையாளுவார்கள் என்று தெரிந்தும் துணிச்சலோடு எம்பெருமானின் பேரர்களை பாராட்ட உங்கள் நாமும் உள்ளமும் துணிந்ததல்லவா? அதற்கு சன்மானம். படிங்க, இது காசுக்காக நீங்க பாராட்டுறதுலாம் இல்லை. என்னுடைய அன்பளிப்பு வாங்கணும், அதான் பறக்கத்துனாங்க. கொண்டு போய் ஜெயில கொண்டு அன்பளிப்பு கொடுக்கிறாங்க. சின்ன அன்பளிப்பு அல்ல, பயிலரம்ப. அவர்கள் அந்த வாணி கொடுத்து சிவந்த கரங்கள் என்பார்களே, அது என் பெருமானின் குடும்பத்து பிள்ளைகள். குறிப்பாக அண்ணல் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த தலைமுறைகளில் மிகச்சிறப்பான இடத்தை பெறுகிறார்கள். வணக்கம், வழிபாடு, இபாதத் என்பதில் அவர்களை ஈடு செய்ய முடியாது யாராலும். மிகப்பெரிய இபாதத். ஒரு நாளைக்கு அவங்க செய்கிற அமல், ரெகுலர் அமலில் 1000 ரக்காத் நபில் போடுறாங்க. 1000 ரக்காத் காலை இரவு சேர்த்து. நீங்க எங்க போய் பாருங்க, ஸைனுல் ஆபிதீன் வணக்கம் என்று போட்டால் காலை மாலை சேர்த்து பகலும் இரவும் 1000 ரக்காத்.
பரந்து நீங்களாக லோகரு அசரி இஷா மக்ரிப் சுபு அதல்ல, 1000 ரக்காத்து நபில் தொழுகை, 500 பேரித்த மரங்கள் அவர்களுக்கு சொந்தம். சில நேரங்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மரத்தின் நிழலில் போய் 2 ரக்காத்தை தொழுவார்கள். 500 மரம், 1000 ரக்காத். ஒரு பெரிய பாக்கியம். வசதி இருந்தது, செல்வாக்கு இருந்தது, கண்ணியம் இருந்தது, விரிந்த உள்ளம் இருந்தது, விசாலமான மனம் இருந்தது. இரவெல்லாம் நின்று தொழுவார்கள். முற்பகல் இரவெல்லாம் ஏழைகளின் வீடு தேடி போய் முதுகிலே கொண்டு போய் உணவுகளை கொடுப்பார்கள். ஒரு பெரிய வாழ்க்கை, கொடுத்து வாழும் வாழ்க்கை, மக்களின் உள்ளத்தில் இடம் பிடித்த வாழ்க்கை. இதற்கெல்லாம் மேலால் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் பெற்ற வாழ்க்கை. இதெல்லாம் இலகுவானதா, லேசானதா? மனுஷன் கண்ணியத்தை பார்க்கும்போது அல்லாஹ்ட்ட கண்ணியம் கிடைக்க மாட்டிருக்கு. சில நேரங்கள்ல மக்களுக்காக நம்ம சில நேரத்தில் முன்பின் பேச வேண்டிய வரும். அப்படி பேசும்போது அல்லாஹ்வை வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் வழக்கத்துல போய் ஈடுபடும் போது மக்களை கவனிக்க முடியாம ஆயிருது. ஆனா இல்ல, மக்களாலும் மதிக்கப்படும் இடம், அல்லாஹ்வாலும் போற்றப்படும் இடம் அண்ணல் செய்யுள்ளார். ஒரு மாபெரிய மாணவியின் அலங்காரமான குடும்பத்தில் பிள்ளை அண்ணல் செய்யுள்ளார். கிட்டத்தட்ட அல்லாஹ் 57 வருடங்கள் வாழ வைத்தார். 57 வருடங்கள், 57 வயது அவர்கள் பெற்றிருக்க, அதை தொடர்ந்துதான் அவர்களுடைய ஹயாத்து காலம் நிறைவாகும் போதும் அவங்களுக்கு இயற்கை மரணம் அல்ல, விஷம் கொடுக்கப்பட்டார்கள். விஷம் கொடுத்தார். யாருக்கு? இத்தனை பெரிய ஆன்மீக ஞானிக்கு, இத்தனை பெரிய இறையச்சம் உள்ள ஒரு மனிதருக்கு, இத்தனை வணக்கம் நிறைந்த மனிதருக்கு முகம் பார்த்தாலே ஹிதாயத் வந்துடும். அவங்க முகத்தை பார்த்தா நேர்வழி கிடைக்கும். இப்படிப்பட்ட முகத்தையும், இப்படிப்பட்ட வாழ்க்கையும், இப்படிப்பட்ட விசாலமான எண்ணமும் மக்களால், மனிதர்களால், இறைவனால் வாழ்த்து சொல்லப்பட்ட மாமனிதரை விஷம் கொடுக்கும் மனித ஜென்மங்களும் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள். அந்த பெருமானாருடைய குடும்பத்தினுடைய அந்த பெருமாரிசுகள், ஆனா அல்லாஹ்வின் முடிவை பொருந்திடுவாங்க. அதான் பெரிய வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரில் நிறைய சந்ததியர்கள் அவர்களுக்கு, நிறைய ஆண் பெண் குழந்தைகள், அது அப்படியே பல்கி பெருகி அது வளர்ந்தோம். அடுத்தடுத்த தலைமுறை பல்கி பெருகி வளர்ந்து அவர்களின் அடுத்த தலைமுறை உருவானது. அல்லாமா பாக்கு அவர்களுடைய மகனாக இருப்பார். அடுத்தடுத்த தலைமுறை இன்னும் வாரிசுகளும் அகல வைத்தும் நிறைய இருக்கிறாங்க. நான் அதுல ரொம்ப பிரபலியமானவர்களை மாத்திரம்தான் இங்கே நினைவு கூறுகிறோம். நாளைய நமது தொடரில் அந்த பாக்கியமான குடும்பத்தின் பிள்ளைகளில் குறிப்பாக அன்னை நபீசத்துல் மிஸ்ரியா, இவ்வளவு நாள் ஆண்களை பேசியிருக்கிறதுனால நபீசத்துல் மிஸ்ரியா இந்த தொடர்புக்குள் வரக்கூடிய அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அகல பைத்தில் வருவார்கள். அன்னை நபீசத்துல் மிஸ்ரியாவை தாய்மார்களும் கவனத்தில் எடுக்கணும். ஒரு பெண்மணி எத்தனை போசோடு, புகழோடு, மதிப்போடு, மரியாதையோடு பெருமானாரின் குடும்பத்தின் அழகை இன்னும் அழகாக்குகிற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று நாளைய தினம் அன்னை நபீசா மிஸ்ரியாவை நினைவு கூறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக, ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் செயலிழந்து விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறையோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியில் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.